கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து பேசுகிறதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு செய்த எவ்வளோ நன்மையான காரியங்கள், அவர் நம்மோடு கூட இருந்து நடப்பிக்கிற பிரதான கிருபைகள், இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5:7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் வசிக்கிறது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்றால், பிதாவாகிய தேவன் கொடுக்கிற சாட்சி. அவர் தன்னைத்தானே குறித்து பேசுகிறதை காட்டிலும் மற்றவர்களை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒன்றுமே செய்யாதவர் என்று நினைக்காதீர்கள். பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை குறித்தும் அவர் சாட்சியை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். சாத்தானிடத்தில் யோபுவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தீமைக்கு விலகிறோம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி யோபை குறித்து பிதாவாகிய தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவனை போய் நான் சோதிக்கட்டுமா என்று கேட்கும் பொழுது, அவனுடைய ஜீவனிலே மாத்திரம் நீ கை வைக்க முடியாது, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்தாலும் அவன் என்னை தூஷிக்க மாட்டான் என்று நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையினாலே பிதாவாகிய தேவன் யோபை குறித்து சாத்தானிடத்தில் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். அதே போல் நோவாவை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தன் காலத்திலே நோவா எல்லாருக்குள்ளும் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தானியேலை குறித்து எனக்கு பிரியமானவனே என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். இது போல தம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் அநேக இடங்களிலே அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட குறித்து பிதாவாகிய தேவன் பல இடங்களிலே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். கடைசி நாட்களிலே நம்மை கூட ஆண்டவர் சொல்லுவார், உண்மை உத்தமுள்ள என்னுடைய ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்வார். பார்த்தீங்களா, பிதாவாகிய தேவன் மனம் மகிழ்ந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 3:17 நாம் வாசிக்கிறோம். அன்றியும் அவர் ஞானசானம் எடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பார்த்தீங்களா, ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்கும் பொழுது எல்லாரும் கேட்கும்படியாக, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு பிரியமானதை இயேசு செய்தபடினாலே அவர் நேசகுமாரன் என்று அவரால் அழைக்கப்பட்டார். அதே போல நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கூட பிரியமான பிள்ளைகளே என்று சொல்லி அவர் அழைக்கிறவராக இருக்கார். எப்பிராயீமை குறித்து, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன் என்றெல்லாம் அவர் பரிதபிக்கிறார். அதேங்களா, ஆகவே நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்கிறார். 2வதாய் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 9:35 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அங்கே சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது, பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாரும் நிற்கும் பொழுது மோசேயும் எலியாவும் அங்கே அவரோடு கூட வந்து பேசுகிறது. மறுரூப மலையிலே நாம் அதை பார்க்கிறோம். மறுரூப மலையில இயேசு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய சீஷருக்கு அறிவிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவை குறித்து என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் கூட நம்முடைய இருதயங்களோடு கூட சாட்சி கொடுக்க பிதாவாகிய தேவன் அவரை ஏவுகிறதா இருக்கிறது. இன்னும் கூட நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 12:28 நாம் வாசிக்கிறோம், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வானத்திலிருந்து ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அநேகந்தரை தன் மகனுக்காய் பேசுகிறார். என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் மகிமைப்படுத்துகிறவராய், இன்னமும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் நினைத்துக் கொள்வார்கள் இது ஒரு இடி முழக்கம் என்று சொல்லி. ஆனால் அது இடி முழக்கம் அல்ல. பிதாவாகிய தேவன் அநேகந்தரைகளிலே தம்முடைய பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அப்படியாய் சாட்சி கொடுப்பார். இவர் என் நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கேன். இந்த சாட்சியை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்திலே கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். அவருடைய வேலைகளை செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் நடப்பிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து கூட அவர் சாட்சி கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய நடத்தைகள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையும் செழிப்புமாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். சாத்தானுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பார். மனுஷருக்கு முன்பாக
வானத்திலிருந்து அசரீரி சத்தத்தினாலே அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மிலே நாமே சாட்சி உடையவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே பிதாவின் சாட்சியை நாம் பெற வேண்டுமானால் அவருக்கு முன்பாக நான் நடந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை குறித்து கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு நான் சர்வாயுதமாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அவர் தவறிவிட்ட பொழுதோ 25 வருஷங்கள் ஆபிரகாமோடு கூட தேவன் பேசாதவராக இருக்கிறார். மறுபடியும் 90வது வயதிலே அவரோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய நடத்தை தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். ஒருவேளை நாம் வழி தப்பி விட்டோம் எனால் கர்த்தருடைய சாட்சி நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக அவர் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த தைரியம் எலியாவுக்கு இருந்தது. அதனால தான் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினினால எலியாவுக்கு சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய நடத்தை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக வானத்திலிருந்து சாட்சியை உண்டாக்குகிறவர், அக்கினினால சாட்சி உண்டாக்குகிறவர், சத்தத்தினால சாட்சியை உண்டாக்குகிறவர். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சாட்சியாய் அவர் உண்டாக்கு பரலோகத்திலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆகவே இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்க நாம் பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை தூங்குறதும் முடிக்கிறதுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று சொல்லி எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன் ஒரு சாட்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் ஒரு சாட்சி. இவர்கள் பரலோகத்தில் நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் 3, அது இரத்தம், ஜலம், மாம்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இவைகளும் கூட சாட்சி கொடுக்கிறபடினால நாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை வேதம் எச்சரிக்கிறது. இந்த நாளிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாய் வாழ, சாட்சி கெடாயிராதபடிக்கு மனுஷருக்கு முன்பாக எங்களுடைய சாட்சி விளங்கட்டும், எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அதனாலே பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுடைய நற்கிரியை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கட்டும், நம்மை குறித்து கவனிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், சாட்சி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே என் நடத்தைகள் எல்லாவற்றிலும் நான் உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, பரலோகத்தில் எங்களை குறித்து சாட்சியிடுகிற பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட இந்த பூமியிலும் நாங்கள் மனுஷர்களும் மாம்சமும் எங்களை குறித்து சாட்சி சொல்கிறபடினால் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உத்தமர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவின் சாட்சியை நாங்கள் பெற உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று கடைசியில் அவர் எங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்ல எங்களுடைய நடக்கைகள் சீராயிருக்க எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்படைக்கிறோம், எங்களை உமக்கென்று நாங்கள் தருகிறோம். எங்களை இன்னும் அதிக பரிசுத்தத்திலே நடத்தி சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காய் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு மனதிலே வைத்துக்கொள்வோம், பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறவர். நம்மை குறித்து நல்ல சாட்சி உண்டாக வேண்டுமானால் நற்கிரியை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.